ஃப்ரெண்டுக்கு கார் டெலிவரி எடுத்துட்டு நானும் என்னோட அண்ணனும் ரமணி ஃபோக்ஸ் வேகன் வந்துட்டோம். காருக்கு சர்வீஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. சரி அதோட சேர்த்து அலாய் வீல் பெயிண்டிங் அப்புறம் பிபிஎஃப்லாம் பற்றி கேட்டு வரலான்னு பார்த்தோம். அப்போ தான் அந்த கப்பலூர் டோல் பக்கத்தில் கேஎஃப்சி டிரைவ் த்ரூ திறந்துருக்கு. ரீல்ஸ் நான் பார்த்துருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இன்னும் பில்டிங்கே ஃபுல்லாக முடிக்கல. அங்கே போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அந்த சைடு வர சொல்லிட்டாங்க. மதுரையில் ரொம்ப நாளாக அந்த மாதிரி டிரைவ் த்ரூலேயே யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலி ஒரு டிரைவ் த்ரூ வந்துருச்சு. சென்னை போகிற வரையில் மெக்டி டிரைவ் த்ரூவில் பார்த்தோம் அப்படின்னா 3 கவுண்டர் வச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து 2 கவுண்டர் தான். அந்த சைடு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இந்த சைடு பில் பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் போல. என்ன ஒன்றுனா அவுட்டரில் இருக்குது. சிட்டிக்குள்ள இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மெனு என்ன மேம் இருக்கு? இல்லை பார்க்கல. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? லாஸ்ட்டு டிசம்பரில் இருந்தால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால தான் பில்டிங் வேலையும் போயிட்டே இருக்கு. பக்கத்தில் வண்டி நிப்பாட்டிருக்கீங்களேன்னு கேட்டேன். டெலிவரி வண்டின்னு சொன்னாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வண்டியை நனலில் போட்டுடலாம் டிங்கிட்டு போட்டாங்க. லார்ஜு ஒரு கோக்கு அவ்வளோதான். ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு கேஷ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எக்கி பார்த்தேன். ஆனால் எட்டலை. சரி இறங்கியே போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். இந்த சைடு பைக் இருந்தனால காரை வந்து ஒட்டி பார்க் பண்ண முடியல. இந்த மாதிரி டிரைவ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக என்னன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. உங்களை விளாக் பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். யூடியூப்பில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன விளாக் எடுக்க போகிறேன்ட்டு எடுக்காமல் போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அக்காவுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு. சேனல் பேர் என்ன எதில் போடுவீங்கன்னு கேட்டாங்க. நம்மளுடைய சேனல் பேர் சொன்னேன். உடனே ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்க டிரைவ் த்ரூ வந்து இதுதான். வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில. இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலோடைய பேரை டைப் பண்ணி கொடுத்தேன். உடனே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சீக்கிரமாக போடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க வீடியோ பார்க்குறதுக்கு. அவங்களுடைய பேர் வந்து நான் கேட்க மறந்துட்டேன். கப்பலூர் கிட்ட இருக்கிற அந்த கேஎஃப்சி டிரைவ் த்ரூவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒரே ஒரு சிக்கன் பாப்கார்னும் ஒரு கோக்கும் தான் வாங்கியிருந்தோம். கிளம்புறப்போ மறுபடியும் எப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்னு எக்ஸைட்டடாக கேட்டாங்க. அவங்களுக்காகவே சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு மதுரை பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு இருக்கேன். அவருடைய ஜிம் ஃப்ரெண்டு வந்து புதுசாக கடை திறந்துருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. சரி வந்து அவருடைய கடைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இப்போ தான் ஷாப் வந்து திறந்துருக்காரு. பைபாஸில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு போலோ டிஷர்ட்டும் அப்புறம் மற்ற ஷர்ட்டும் எடுத்துட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த சைடு போனீங்க அப்படின்னா அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் வந்து ஜிம்முக்கு ஏதோ எக்யூப்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்டாங்க போல இருக்கு. மதுரைக்கு ரீச் ஆயிடுச்சு. அதையும் போய் டெலிவரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம குடவுனுக்கு வந்துட்டோம். அங்கே போய் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு வேலையை தேடி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.